ஒருவன் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவே குக்கரில் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். பிரியாணின்னா யாருக்கு தான் பிடிக்காது? பிரியாணி பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கிட்டு வரும்போதே சிலருக்கு நாக்கில் எச்சி ஊறும். சிலருக்கு டெய்லி பிரியாணி சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது. ஆனால் வீட்டில் பிரியாணி செய்யும்போது சிலருக்கு குழஞ்சி போயிடும். அதனால் குழையாமல் குக்கரில் எப்படி பிரியாணி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 250 கிராம், தக்காளி 2, வெங்காயம் 3லிருந்து 4, புதினா தேவையான அளவு, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1½ ஸ்பூன், நெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு காரத்திற்கேற்றபடி, மிளகாய் பொடியும் தேவையான அளவு காரத்திற்கேற்றபடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 250 மில்லி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, தயிர் 1 கப், சிக்கன் 400 கிராம். செய்முறை: முதல்ல அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்து இதில் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறும்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதில் புதினா அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவு தான் குக்கரில் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் குக்கரில் வீட்டில் செய்யும்போது பிரியாணி குழஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது இந்த இடத்துல தான். அதனால் தண்ணியோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். தண்ணி நீங்கள் அரிசி சேர்க்கக்கூடிய அளவை விட 1½ மடங்கு அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ இப்போ மசாலாலாம் நல்லா கொதிச்சுட்டு வருது பார்த்தீங்களா? கொதிச்சுட்டு வரும்போது சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வெந்திருக்கு. நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போடுறதால நம்ம கரண்டியில் வேகமாக கிண்டும் போது அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக கிண்ட பழக்கிக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடிடுங்க. இதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய பேர் குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து சாப்பிடுவாங்க. பட் இப்படி 2 விசில் விடும்போது அடியில் இந்த காந்தல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் குக்கரை மூடின உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு சிம்மிலே 2 விசில் வர அந்த நேரம் பார்த்து 2வது விசில் வரும்போது விசில் வர விடாமல் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க குக்கரை. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ வீட்டிலையே செஞ்ச குக்கரில் குழையாமல் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு குக்கரில் குழையாமல் எப்படி வருது அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள்.